Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரை. இது வந்துட்டு சப்பாத்தி கூட சாப்பிடலாம், இல்லை சாம்பார் சாதம், தயிர் சாதம் எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்காக 1 kg பொட்டேட்டோ தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு நம்ம இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பொட்டேட்டோ வேக வைக்கிறதுக்கு ஆல்ரெடி தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வந்துட்டு சூடாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை வந்துட்டு நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கிறதால ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி தண்ணியில் வேக வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி வேக வச்சு செய்ய டைம் இல்லைன்னா நீங்கள் பொட்டேட்டோவை குட்டியாக கட் பண்ணிங்கன்னா நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ வேகிறதுக்கு அது கூடவே நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ பொட்டேட்டோ வந்துட்டு வெந்துருச்சுன்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். சால்ட் போடாமல் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 minutes இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ வந்து 5 to 6 minutes நல்லா வேக வச்சாச்சு. இதை நம்ம இப்போ தண்ணியிலேருந்து எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஸ்டர்ட் சீட்ஸ். கடுகு வந்துட்டு எண்ணெயில் வெடிக்கணும், வெடிக்கலைன்னா கசப்பாக இருக்கும். கடுகு வெடிக்கிற டைமில் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சன்னா டால் ஆட் பண்ணிக்கலாம், கடலைப்பருப்பு. இப்போ கடலைப்பருப்பு கோல்டன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு 1 teaspoon அளவுக்கு குட்டியாக கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ண இஞ்சி ரெண்டையும் சேர்த்து கார்லிக் வந்துட்டு நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கார்லிக் நல்லா கோல்டன் கலர் வந்துச்சுன்னா சாப்பிட்டுக்குள்ளே டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். பாருங்கள், கார்லிக் வந்துட்டு நல்லா கோல்டன் ஆகிருக்கு. இப்போது ஒரு 1/2 cup அளவுக்கு கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து ஒரு 1 minute நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பொரியல் ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போடக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனியன் வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அது கூட ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 teaspoon ஜீரா பவுடர், கரம் மசாலா 1/2 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 teaspoon தனியா பவுடர், 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஸ்பைஸியாக பிடிக்கும்னா நீங்கள் இது கூட 2 காஞ்ச மிளகா இல்லை பச்சை மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மசாலா வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணால் தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும், இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். மசாலா வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆயிலில். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பொட்டேட்டோ வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம பொட்டேட்டோவும் ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் அண்ட் மசாலா கூட ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டே வேக வைக்கலன்னா நீங்கள் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் பொட்டேட்டோ சேர்த்து ஒரு 5 to 6 minutes நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவில் ஆட் பண்ணணும். இன்கேஸ் உங்ககிட்ட பொட்டேட்டோ இல்லைன்னா நீங்கள் இதை வந்துட்டு ரா பனானா கூட ஆட் பண்ணி செய்யலாம். பொட்டேட்டோ வந்துட்டு 2 to 3 minutes நல்லா வேக வச்சாச்சு. இப்போ ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 lime ஜூஸ், கட் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 minute ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு 15 minutesக்குள்ளே டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்றது காமெண்ட்லேயே சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.